ஜோதிடர் சொன்னார்னு உங்க குலதெய்வத்தை மாத்திட்டீங்களா? நில்லுங்க. சாஸ்திரம் சொல்ற இந்த அதிர்ச்சியான உண்மையை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. குலதெய்வத்தை மாத்தினா குடும்பத்துக்கு என்ன நடக்கும்னு தெரியுமா? நாடி ஜோதிடம் சொல்ற உண்மையான ரகசியமே இதுதான். நம்மளுடைய தாய் தந்தையரை நம்மளால மாற்ற முடியுமா? அப்புறம் எப்படி குலதெய்வத்தை மட்டும் நீங்க மாத்துவீங்க உங்க விருப்பப்படி? 100 கோயிலுக்கு போய் கிடைக்காத நிம்மதி குலதெய்வத்துக்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். ஆனா அந்த தெய்வத்தையே மாத்தினா உங்க குடும்பம் என்ன ஆகும்? ஒரு நிமிஷம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜம்பு மகரிஷி கோத்திரத்துல, அதாவது வன்னிய குல சத்திரியர் படையாச்சி அப்படிங்கிற மரபுல பிறந்தவங்களுடைய குலதெய்வ வரலாறு, வழிபாட்டு முறைகள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்து சனான தர்ம மரபுப்படி வன்னிய குல சத்திரியனுடைய பாரம்பரியத்திலையும் ஜம்பு மகரிஷி கோத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது. அக்னி குண்டத்திலிருந்து வந்த ஒரு வீர வன்னியர்களுடைய ஆதி வழிகாட்டி, தவ வலிமை மிக்க ஞானியா விளங்கினவர் தான் ஜம்பு மகரிஷி, ஜம்புகேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய கோத்திரத்துல வழியில வந்தவங்கலாம் அக்னியை குலதெய்வமா வழி தோன்றலா பெருமையோட அடையாளப்படுத்திக்கிறாங்க. ஜம்பு மகரிஷி கோத்திரத்துல பிறந்தவங்களுடைய மூல குலதெய்வமே அக்னி வழிபாட்டோட தொடர்புடையது தான். ஸ்ரீ ருத்ர வன்னியராயன் வீரபத்திரர் அக்னியினுடைய அம்சமே போர்க்குணம் தான் காவல் தெய்வமா வழிபடுறாங்க. ஸ்ரீ திரௌபதி அம்மன், அக்னியில உதிச்ச அன்னை திரௌபதி அம்மனை இந்த கோத்திரத்தில் இருக்கவங்க முதன்மையான தாய் தெய்வமா வழிபடுறாங்க. தீமிதி திருவிழாக்களும் பாரத விழாக்களும் இவங்களுடைய வழிபாட்டுல ரொம்ப பிரதான இடம் பெற்றிருக்குது. கோத்திரம் ஒன்றுபட்டாலும் நம்முடைய முன்னோர்கள் எங்க குடியேறி இருக்காங்க, அவங்களுடைய குடும்ப மரபு என்ன, அவங்களோட அந்த மாதிரி ஏற்ற மாதிரி கூட குலதெய்வங்கள் மாறி இருக்கலாம். சில சமயம் ஐயனார், பெரியாண்டவர், முனீஸ்வரர், கருப்பசாமி, மதுரை வீரன், செல்லியம்மன் இவங்களெல்லாம் கூட வழிபடுவாங்க. சில குடும்பங்கள் ஜம்புகேஸ்வரர், திருவானைக்காவல் திருத்தலம், சிவபெருமான் அல்லது வரதராஜ பெருமாளை தங்களுடைய குலதெய்வமா பூஜித்து வராங்க. ஒருவேளை உங்க குடும்பத்துல குறிப்பிட்ட குலதெய்வம் விடுபட்டிருந்தா முன்னோர்கள் வாழ்ந்த பூர்வீக ஊரு, அங்குள்ள கிராம தேவதை, அப்படி இல்லைன்னா திரௌபதி அம்மன், ஐயனார் இவங்களுடைய வழிகாட்டுதலோட அணுகி நீங்க பூஜை பண்ணலாம். அக்னி வழிபாடோ முன்னோர்களுடைய ஆசையோ ஜம்பு மகரிஷி கோத்திரத்தாருக்கு எப்பவுமே நல்ல வாழ்க்கையை மட்டும்தான் தரும். அடுத்தது திரௌபதி அம்மன் மகாபாரத காவிய நாயகி மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமப்புற மற்றும் சத்திரிய வழிபாட்டு மரபுல யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்களுக்கு பராசக்தியினுடைய அவதாரமா நீதியை காக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வமா போற்றி வழிபடுறாங்க. துருபத மகாராஜன் புத்திர காமேஷ்டி யாகம் செஞ்ச போது கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருந்த அக்னி குண்டத்திலிருந்து ஒரு இளைஞனா திருஷ்டத யம்னனும் பேரழகு மிக்க பெண்ணாக திரௌபதியும் வந்தாங்க. நெருப்புல உதிச்ச காரணத்தினாலேயே இவள் அக்னி புத்திரி, பாஞ்சாலி, யக்ஞசேனி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. மகாவிஷ்ணுடைய அம்சமான ஸ்ரீ கிருஷ்ணரையே தன்னுடைய அண்ணனா ஏத்துக்கிட்டு தர்மத்தினுடைய பாதையில வாழ்ந்தவதான் திரௌபதி. பாரத கதையில துரியோதனுடைய சபையில அவமானப்படுத்தப்பட்ட போது துரியோதனன், துச்சாதனன் உள்ளிட்ட அதர்மவாதிகளை அழிச்சு அவங்களுடைய குருதியால மட்டுமே என்னுடைய கூந்தலை முடிப்பேன் அப்படின்னு சபதம் செஞ்சா திரௌபதி. தீய சக்திகளை அழிக்க அக்னியிலிருந்து உதிச்ச வீர சக்தி தான் திரௌபதியா உருவெடுத்திருக்கிறா. இதனாலதான் இவள் வெறும் மானிட பெண் கிடையாது, துர்கையினுடைய உக்கிர வடிவமா வழிபடுறாங்க. வட தமிழகத்துல, அதாவது கொங்கு மண்டலத்துலலாம் திரௌபதி அம்மன் இன்னுமே ரொம்ப ஆழமா வேரூன்றி இருக்கிறாங்க. சித்திரை வைகாசி மாசத்துல 18 நாள்லேருந்து 21 நாள் வரைக்கும் நடக்கக்கூடிய விழாக்கள்ல மகாபாரத கதை பகல்ல வில்லுப்பாட்டாகவோ அல்லது கூத்தாகவோ படிக்கப்படுறாங்க. நைட்ல மகாபாரத கதையை தெருக்கூத்தா நடிச்சு திரௌபதியோட வீரத்தை, தியாகத்தையும் மக்களுக்கு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தீமிதி திருவிழா, அக்னியில உதிச்ச அன்னைக்கு உகந்த நேர்த்தி கடனை லட்சக்கணக்கான பக்தர்கள் விரதம் இருந்து தீ மிதிக்கிறது தான். அக்னி தேவியா விளங்கக்கூடிய திரௌபதியினுடைய அருளால தீக்கடல் பக்தர்களுக்கு மலராக மாறுவது ஐதீகம். திரௌபதி அம்மன் கோயில்களில் தர்மர், பீமர், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், கிருஷ்ணன் மற்றும் காவல் தெய்வமான போத்துராஜா, அதாவது முத்தாள ராவத்தன் அவங்கெல்லாம் கூட இருந்து அருள் செய்வாங்க. அநீதியால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னா இந்த அன்னைக்கிட்ட போய் நின்னா போதும். குடும்பத்துல தீய சக்திகள், கண் திருஷ்டி, எதிர்ப்புகள் நீங்க திரௌபதியுடைய அம்மன் வழிபாடு ரொம்ப மிகச்சிறந்த அரணா நம்மளெல்லாம் காப்பாற்றி நடத்திட்டு இருக்கோம். தாய் தந்தையை நம்ம எப்படி சுயமா தேர்வு செய்ய முடியாதோ அதே போலதான் நம்ம பிறக்கக்கூடிய குலத்தையும் சரி, நம்முடைய குலதெய்வத்தையும் சரி
பிறப்பிலேயே நிர்ணயம் பண்ணப்படுது. அது நம்முடைய முன்னோர்களுடைய ஆன்மாக்களும் பிரார்த்தனைகளும் குலதெய்வத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அடிப்படை வேர். மற்ற தெய்வங்களை எல்லாம் நம்ம யாரை வேணால் கும்பிடலாம், அவங்களாம் இஷ்ட தெய்வங்கள் தான். மரத்திற்கு வேர் மாதிரி தான் குலதெய்வமோ. வேரை விட்டுட்டு கிளைக்கு தண்ணி ஊற்றினா மரம் எங்கேயாச்சும் வளருமா? அதை தான் இஷ்ட தெய்வமோ அல்லது பரிகார தெய்வம்னு எடுத்து ஜோதிடர்கள் யாராவது சொன்னாலோ, இல்லை பிரசன்னத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் குறிப்பிட்ட தோஷங்கள் சாபங்கள் இருக்குது, கிரக பலவீனமாக இருக்குது, அதனால இந்த தெய்வத்தை போய் வழிபடுங்கன்னு சொன்னால் அந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாவோ பரிகார தெய்வமாவோ எடுத்துக்கணுமே தவிர பரம்பரை குலதெய்வத்தை மாற்றக்கூடாது. தெய்வத்தை வணங்கினா நல்லது நடக்கும் அப்படிங்கிறது பொருள். அந்த தெய்வத்தை உபாசனை தெய்வமாக வணங்கணுமே தவிர பூர்வீக குலதெய்வத்தை கைவிட்டுட்டு போகணுங்கிறது கிடையாது. ஒருவேளை பல தலைமுறைகளாக குலதெய்வம் எதுனே எனக்கு தெரியாது, எங்களுக்கு விடுபட்டு போச்சு, பெரியவங்களுடைய சஜஷன் கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதி வெங்கடாஜலபதி அல்லது திருச்செந்தூர் முருகன், காஞ்சி காமாட்சி, பூர்வீக ஊரினுடைய எல்லை பிடாரியம்மன் இவங்களை டெம்பரவரி குலதெய்வமாக எடுத்து வழிபாடு செய்யலாம். ஆனால் ஏற்கனவே முன்னோர்கள் வழிபட்ட குலதெய்வம் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா எந்த காரணத்தை கொண்டோ அதை மாற்றக்கூடாது. உங்கள் பூர்வீக குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய வருடாந்திர வழிபாடு, பொங்கல் இடுதல், முடிக்காணிகை இதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் செய்யணும். நாடி ஜோதிடர் சொல்லிட்டாங்க, பிரசன்னத்தில் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய குடும்ப கஷ்டம் போகணும் அப்படின்னு இந்த தெய்வத்தை கும்பிட சொன்னாங்க அப்படின்னா அதை நீங்கள் பரிகார தெய்வம் சொல்லலாம், இல்லைன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வங்களாக ஏற்றுக்கிட்டு தினசரி நீங்கள் பூஜை பண்ணிட்டு வரலாம். ஆனால் குலதெய்வத்தோட அனுகிரகம் முழுமையாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எந்த சாமியை வணங்கினாலுமே எந்த ஜோதிடர் சொன்ன பரிகாரங்களுமே உங்களுக்கு முழுமையான பலன் தரும். அதனால உங்கள் வீட்டில் பாரம்பரியமாக எந்த தெய்வத்தை குலதெய்வமாக ஏற்றுக்கிட்டு வழிபடுறாங்களோ அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய குடும்பம் செல்வ சிறப்போட எந்த நோய் நொடி இல்லாமல் வாழும். உங்களுடைய பரம்பரைகள் உங்களுடைய சந்ததிகளுக்கு எந்த விதமான எதிர்மறை ஆற்றலும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ முடிக்கிறேன். நாளைக்கு நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்க்குறோம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள்.